உலக வரலாற்றிலேயே மிக முக்கியமான அதிசய நிகழ்வுகளில் ஒன்று இயேசுவின் தாயாகிய மரியாள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமடைந்தது. நாசரேத் ஊரை சார்ந்த மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு இருந்தபோது தேவதூதனாகிய கப்ரியேல் மரியாளிடம் வந்து பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாக போவதாகவும் பரிசுத்த ஆவி மரியாள் மீது நிழலிடும் என்றும் கூறினார். மிகவும் பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்ட மரியாளை ஆண்டவர் தெரிவு செய்து பரிசுத்த ஆவியினை பெறும்படி செய்தார். மட்டுமல்லாமல் பரிசுத்த ஆவியினால் தானே அவர் கர்ப்பமும் ஆனார். பிறக்க போகும் குழந்தையும் பரிசுத்தமுள்ளதாகவும் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவாகவும் மாறினார். இன்றைய காலத்தில் மருத்துவ வளர்ச்சியானது உச்ச நிலையை அடைந்திருந்தாலும் இதனை போன்று ஒரு அதிசய நிகழ்வை செய்ய முடியாது என்பது உண்மையே. நாமும் மரியாளை போல பரிசுத்தமுள்ள வாழ்வு வாழ்ந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அவரால் பலனடைந்து ஆண்டவரின் பணிகளை செய்து அவருக்காக வாழ இன்றும் அழைக்கப்படுகின்றோம்.